கிறிஸ்துவனுடைய சரீரமாகவே இந்த பூமியில் இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன செய்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்முடைய ஆத்மாவுக்கு கனெக்ஷன் வச்சிருக்கார் ஆண்டவர். ஆமென். அப்போ அதன் மூலமா உன்னுடைய சிந்தையில் ஆண்டவர் தம்முடைய யோசனைகளை பேசுகிறார். இதை இப்படி செயல்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுகிற அந்த யோசனையை உன் ஆத்மா கேட்டு அதை உன் சரீரத்தை செய்ய ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் 24 மணி நேரம் ஆராதனை. அப்படி நான் சொல்லல, வசனம் சொல்லுது. எடுத்துதான் பார்ப்போமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்க சரீரங்களை என்ன பண்ணுமா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறது. ஜீவ பலியாக அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஐ வாண்ட்